ஹலோ எவ்ரிவன், இது உங்கள் வின்னன் ஷைன். நான் உங்கள் சாளுக்கியா செல்லதுரை. இன்றைக்கி நம்ம த ஹிந்து டேட்டட் October 19, 2021 பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம வந்து UAVs பூஸ்ட் ஆர்மி வாட்ச் இன் ஈஸ்டர்ன் செக்டார் அதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, த ஆர்மி ஏவியேஷன் ஹஸ் ரீசென்ட்லி காட் கண்ட்ரோல் ஆஃப் த Heron-1 அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல்ஸ். யூஏவின்னு சொல்கிறது வந்து அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல் இந்த ஈஸ்டர்ன் செக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம ஃபஸ்ட் வந்து என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, ஈஸ்டர்ன் செக்டார், இந்த ஈஸ்டர்ன் செக்டார் வந்து ஃபஸ்ட்டு ஆர்ட்லரி கண்ட்ரோலில் வந்து இருந்துச்சு. ஆர்ட்லரி கண்ட்ரோலில் இருந்த ஈஸ்டர்ன் செக்டார் வந்து Heron-1 ட்ரோன்ஸ் வந்து நம்ம இஸ்ரேல் கிட்டேருந்து வாங்கியிருந்தோம். அந்த ட்ரோன்ஸை வந்து ஆர்ட்லரி செக்டார் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த அன்மேண்ட் ஏர் வெஹிக்கல்ஸை வந்து நம்மளோட ஆர்மி ஏவியேஷன் வாங்கிக்கிட்டாங்க. ஆர்ட்லரி செக்டார் கிட்டேருந்து ஆர்மி ஏவியேஷனுக்கு வந்து அன்மேண்ட் ஏர் வெஹிக்கல்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு நியூ ஏவியேஷன் பிரிகேடை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த நியூ ஏவியேஷன் பிரிகேட் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, மிசமாரி, அசாமில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிசமாரி, அசாமில் வந்து இந்த நியூ ஏவியேஷன் பிரிகேடை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா, நம்ம வந்து ஏர் அட்டாக் கேப்பபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் சர்வேலன்ஸ் அண்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த நியூ ஏர் ஏவியேஷன் பிரிகேடை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம இஸ்ரேல் கிட்டேருந்து 2 அன்மேண்ட் ஏர் வெஹிக்கல்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஒன்று வந்து Heron-1, அதுக்கப்புறம் Heron-1 விட Heron-TP வந்து இன்னும் கேப்பபிலிட்டிஸில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்டிக்கலில். என்ன கேப்பபிலிட்டிஸில் ஜாஸ்தியாக இருக்குதுன்னா, அது வந்து மீடியம் ரேஞ்ச் லாங் என்டியூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ், MALE அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து Heron-TP வந்து ரொம்ப வேல்யூபுளாக இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த ஆர்டிக்கலில் ஆர்மி ஏவியேஷனில் இருக்க ஒரு ப்ராப்ளமை பற்றியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது செட்டக் சீட்டா அப்படின்னு 2 இது இருக்குது. ஆர்மி ஏவியேஷன் ட்ரோன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. அது வந்து அட்வான்ஸ்டு லைட் ஹெலிகாப்டர்ஸ் அந்த ரேஞ்சில் வரும். அந்த அட்வான்ஸ் லைட் ஹெலிகாப்டர்ஸில் தான் த்ருவ் அப்படிங்கிறதும் வரும். த்ருவும் அதோட வெப்பனைஸ்டு வெர்ஷனான ருத்ராவும் வரும். அட்வான்ஸ்ட் லைட் ஹெலிகாப்டர்ஸில் வந்து த்ருவும் அதோட வெப்பனைஸ்டு வெர்ஷனான ருத்ராவும் வரும். ஓகேங்களா? இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக லைட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர்ஸ் வந்து நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி KA-226T அப்படிங்கிற ஹெலிகாப்டரை வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து ரீச் ஆகாமல் இன்னும் நம்ம வந்து செட்டக்கையும் சீட்டாவையும் மட்டுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்மளோட கேப்பபிலிட்டிஸ் வந்து ஏர் ஏவியேஷனில் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செட்டக்கும் சீட்டாவும் வந்து தான் இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் LUH-யும் KA-226 அதாவது ரஷ்யா கிட்டேருந்து வாங்க வேண்டிய ஏர் வெஹிக்கலையும் நம்ம வாங்காமல் செட்டக்கையும் சீட்டாவையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்மளோட ஏர் கேப்பபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல்குள்ளே போயிடலாம். இதில் வந்து போலீஸ் வார்ன் அட்டாக் ஆன் ஃபிஷர்மென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அலர்ட் இஷ்யூட் ஃபாலோயிங் சிம்மரிங் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஃபிஷர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு அண்ட் ஸ்ரீலங்கா ஓவர் கச்சத்தீவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கச்சத்தீவை பற்றி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த ஸ்ட்ரெயிட்டாக இந்த பேராகிராஃப்க்கு வந்துருங்க. கச்சத்தீவு an uninhabited offshore island in the Pak state is administered by Sri Lanka. அதாவது இதை வந்து நான் வந்து ஒரு கதை மாதிரி சொல்லிடுறேன். இது வந்து ஒரு ஃபிஷர்மென்ஸ் டிஸ்பியூட். ஓகேங்களா? இது வந்து கல்ஃப் ஆஃப் மன்னாரும் பாக் ஸ்ட்ரெயிட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிறதா வந்து கச்சத்தீவு. ஓகேங்களா? இன்டர்நேஷ்னல் மேரிடைம் பார்டர் லைன் இருக்குது. அதாவது இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் இங்கே வந்து இந்தியா இருக்குது, இங்கே வந்து ஸ்ரீலங்கா இருக்குன்னா இந்த லெவலில் வந்து இன்டர்நேஷ்னல் மேரிடைம் பவுண்ட்ரி லைன் இருக்குது. ஓகேங்களா? 1974லேயும் 1976லேயும் வந்து 2 அக்ரிமெண்ட்ஸ் சைன் பண்ணியிருந்தாங்க. 1974லேயும் 76லேயும் 2 அக்ரிமெண்ட்ஸ் சைன் பண்ணியிருந்தாங்க. எதுக்குன்னா இந்த மேரிடைம் பவுண்ட்ரி லைனை வந்து செட்டில் பண்ணுறதுக்காக வந்து 2 அக்ரிமெண்ட்ஸ் சைன் பண்ணியிருந்தாங்க. 1974 அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப ஓப்பன் எண்டடாக அப்படியே விட்டுட்டாங்க. அதாவது பெருசாக வந்து இதுதான் பவுண்ட்ரி லைன் அதுதான் பவுண்ட்ரி லைன் அப்படின்னு டிமார்கேட் பண்ணாமல்
அப்படியே ஓப்பன் எண்டடாக விட்டுட்டாங்க. 1974 அப்படி விட்டுட்டாங்க. ஆனால் 1976 ஆர்டிக்கல் 5 படி 1976 ஆர்டிக்கல் 5 படி வந்து அதோட ஸ்டாண்டை வந்து கச்சத்தீவோட ஸ்டாண்டை வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா இந்தியன் ஃபிஷர்மேன் வந்து கச்சத்தீவில் வந்து மீன் பிடிக்கக்கூடாது, அது வந்து டோட்டலாக வந்து ஸ்ரீலங்கன் ஃபிஷர்மேனுக்கு வந்து சொந்தமானது அப்படிங்கிறத வந்து 1976 தெளிவாக சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. 1974 வந்து லைன் ப்ராப்பராக டிமார்க்கேட் பண்ணாமல் இருந்தது 1974 அக்ரிமெண்ட்டில். ஆனால் 1976 அக்ரிமெண்ட்டில் தெளிவாக கச்சத்தீவை நம்ம வந்து ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்துட்டோம். அதனால வந்து இப்போ வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இந்தியன் ஃபிஷர்மேன் வந்து நிறையா பாட்டம் ட்ராலிங்னா நெட்டை வந்து கடலுக்கு அடி வரைக்கும் போட்டு ஃபிஷ் பண்ணுறது, அப்படி பண்ணுறதுனால நம்ம ஏரியாவில் அவ்வளோவா ஃபிஷ்ஷஸ் கிடைக்காததுனால நம்ம கச்சத்தீவு ஐலாண்ட் பக்கமாக போய் ஃபிஷ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது வந்து இன்டர்நேஷ்னல் மேரிடைம் பவுண்ட்ரி லைனை வந்து தாண்டி நம்ம போகிறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அதாவது ஸ்ரீலங்கன் நேவிக்கிட்டேயும் மாட்டிக்கிறோம், ப்ளஸ் ஸ்ரீலங்கன் ஃபிஷர்மேன்கிட்டையும் மாட்டிக்கிறோம். இதனால நிறையா அவங்க வந்து நிறையா இந்தியன் ஃபிஷர்மேனை கொன்னும் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம போலீஸும் சரி நம்ம கவர்மெண்ட்டும் சரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, இப்போ வந்து அந்த இஷ்யூ இன்னும் கொஞ்சம் பெருசாக போயிட்டு இருக்கிறதுனால நம்ம போலீஸும் நம்ம கவர்மெண்ட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லியிருக்காங்க. கச்சத்தீவு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலாக கச்சத்தீவு ஏன் அவ்வளோ சிக்னிஃபிகண்ட்னா, நம்ம இந்தியன் ஃபிஷர்மேனும் சரி ஸ்ரீலங்கன் ஃபிஷர்மேனும் சரி அது ஒரு மிட் பாயிண்ட் மாதிரி. அவங்க வந்து நெட்டை வந்து ட்ரை பண்ணுறதுக்காகவும், அதாவது காய வைக்கிறதுக்காகவும், ப்ளஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவும், இங்கேருந்து அவ்வளோ தூரம் போட்டு ஓட்டிகிட்டு போகிறதுனால இல்லை மோட்டரைஸ் போட்டு எதில் போனாலும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் கச்சத்தீவு ஐலாண்ட் இருக்குது. அது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஸ்ரீலங்காவுக்கு மட்டும் கொடுத்தது வந்து தப்பு. அதோட ரைட்ஸை நம்ம வந்து திருப்பி கிளைம் பண்ணணும் அப்படின்னு வந்து மக்கள் சைடு ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்ருக்கு. அதை வந்து ஸ்ரீலங்கா இன்னும் ஒத்துக்கலை. ஸோ இன்னும் ப்ராப்ளம்ஸ் அந்த விஷயமாக நடந்துட்டு இருக்கிறதுனால இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இந்தியன் ஃபிஷர்மேனுக்கு வந்து வார்னிங் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அந்த பக்கம் போக வேணாம்னு சொல்லி. அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் டோட்டலாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நேராக எடிட்டோரியலுக்கு போயிடலாம். இதில் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் லிமிட்ஸ் ஆஃப் காஸ்ட் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து காஸ்ட் டெமோகிராஃபிக்ஸ் do not have the deterministic effect on electoral outcomes that it is often assumed அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் மெயின் க்ரக்ஸ் என்னென்னா, வந்து காஸ்ட்டு தான் வந்து எலெக்ஷன்ஸை மெயினாக ஸ்டேட் எலெக்ஷன்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். பட் ஆனால் அது விஷயம் இல்லை அப்படிங்கிறத வந்து இந்த ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, ஆக்சுவலாக இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காஸ்ட் பேஸ்ட் எலெக்டோரல் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஸ்டேட் எலெக்ஷன்ஸில் வந்து ரொம்ப பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறாங்க. நேஷ்னல் எலெக்ஷன்ஸில் வந்து அதை வந்து அது ஒரு பார்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியை தவிர ஸ்டேட் எலெக்ஷன்ஸில் வந்து காஸ்ட் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஆக்சுவலாக எலெக்டோரல் மொபிலைசேஷன் பண்ணணும். அதாவது எப்படி வந்து நம்ம ஓட் வாங்குறது, ஓட் பேங்க்கை வந்து எப்படி நம்ம சேகரிக்கிறது அப்படிங்கிறது வந்து எலெக்டோரல் மொபிலைசேஷன் பண்ணணும். இந்த எலெக்டோரல் மொபிலைசேஷன் அந்த ஓட் பேங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, காஸ்ட்டு என்னென்னலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஆக்சுவலாக ரிஃபார்ம்ஸை வச்சு வந்து அவங்க மக்களை வந்து அவங்களுக்கு ஓட் பண்ண வைக்கணும், அவங்களோட எலெக்ட்ரல் அஜெண்டாவை வச்சு ஓட் பண்ண வைக்கணும். அப்படியெல்லாம் பண்ணாமல் என்ன நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா, காஸ்ட்டு, ரிலீஜியன், நேஷ்னலைசேஷன், வெல்ஃபேரு, அதுக்கப்புறம் ஆன்டி எலைட்டிஸ் மூமெண்ட், அதாவது எதிர்கட்சியை பற்றி தப்பாக பேசுகிறது. மெயினாக இந்த காஸ்ட்டு, ரிலீஜியனு, நேஷ்னலைசேஷனு, வெல்ஃபேர், அதுக்கப்புறம் எதிர்கட்சியை பற்றி தப்பாக பேசுகிறது, இதை தான் வந்து அவங்களோட அஜெண்டாவை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா. காஸ்ட் வந்து காஸ்ட்டை வந்து பேஸாக வச்சு வின் பண்ணுறதுல யூபியும் பீகாரும் வந்து டாப் பிளேஸில் இருக்காங்க. யூபியும் பீகாரும் வந்து ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் வின் பண்ணுறதுக்கு காரணமே காஸ்ட் பேஸ் தான் அப்படின்னு வந்து இந்த எடிட்டோரியலில் சொல்லியிருக்காங்க. ஒரு ஓட் பேங்க்கை வந்து டார்கெட் பண்ணுறது வந்து கான்ஸ்டியூன்சி மூலமா ஒரு ஓட் பேங்க்கிட்ட வந்து டார்கெட் பண்ணால் அது வந்து மைக்ரோ டார்கெட்டிங். ஓகேங்களா. இதே வந்து ஒரு ஸ்டேட் ஃபுல்லாக இருக்க ஓட் பேங்க்கை வந்து டார்கெட் பண்ணால் அது வந்து மேக்ரோ டார்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நம்ம வந்து காஸ்ட்டை வச்சு அலோகேஷன் ஆஃப் டிக்கெட்ஸ், அதாவது ஒரு கேண்டிடேட்ஸ்க்கும் இந்தந்த கான்ஸ்டியூன்சியில் இந்தந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நம்ம டிக்கெட் கொடுக்கணும், இந்தந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து டிக்கெட் கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு எலக்ட்ரல் பார்ட்டி வந்து முடிவு பண்ணுறதுக்கு காரணம் வந்து மேஜராக வந்து காஸ்ட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க.
அவங்க வந்து எப்படி கேட்குறாங்கன்னா, காஸ்ட் பேஸ்டாக எப்படி கேட்குறாங்கன்னா, இந்த காஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் நிறையா நல்லது நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பண்ணித்தரோம், இந்த காஸ்ட்டுக்கு வந்து நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பண்ணி தரோம், இந்த காஸ்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி எம்பிசிஸ்க்கெல்லாம் ரிசர்வேஷன் பண்ணி கொடுத்தாங்க, அந்த மாதிரி இந்த காஸ்ட்டுக்கு வந்து ரிசர்வேஷன் பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து ஓட் பேங்க் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ளஸ் ஸ்பான்சர்ட் காஸ்ட் பேஸ்ட் ஈவெண்ட்ஸ், அதாவது காஸ்ட் பேஸ்ட் ஈவெண்ட்ஸை வந்து நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியும் அவங்களோட ஓட் பேங்க்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? பட் இந்த ஆத்தர் வந்து இன்னொரு விஷயம் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காருன்னா, காஸ்ட் மட்டும் ஒரு ரீசன் கிடையாது, எலெக்ஷன்ஸை வின் பண்ணுறதுக்கு காஸ்ட் மட்டும் ஒரு ரீசன் கிடையாது. எஸ்பெஷலி இன் ரீஜன்ஸ் லைக் தமிழ்நாடு, கேரளாலெல்லாம் காஸ்ட் மட்டுமே வச்சு எலெக்ஷன்ஸை வின் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஓவர் சிம்பிளிஃபிகேஷன் ப்ளஸ் மிஸ்கன்சம்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. இது நீங்கள் மெயின்ஸில் எழுதுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓவர் சிம்பிளிஃபிகேஷன் அப்புறம் மிஸ்கன்சம்ஷன், காஸ்ட்டை வச்சு மட்டும்தான் எலெக்ஷனை வின் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது ஓவர் சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் மிஸ்கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம எலக்ட்ரல் பிஹேவியர் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும், ப்ளஸ் ஹைலி வாலட்டைலாக இருக்கும். இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட் பீப்புள் வந்து ஒரு எலெக்ஷனில் வந்து ஒரு பார்ட்டிக்கு ஓட் பண்ணுவாங்க, இன்னொரு எலெக்ஷனில் வந்து இன்னொரு பார்ட்டிக்கு ஓட் பண்ணுவாங்க. அவங்க வந்து பார்ட்டியை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிறது இல்லை, அவங்களோட டெசிஷன்ஸ் வந்து ஹைலி வாலட்டைலாக இருக்குது. ஒரு வருஷம் வந்து இந்த பார்ட்டிக்கு ஓட் பண்ணுறாங்க, இன்னொரு வருஷம் அந்த பார்ட்டிக்கு ஓட் பண்ணுறாங்க. ஸோ காஸ்ட் பேஸ்டாக வச்சு நம்ம வந்து ஓட் பேங்க் வாங்குறதுங்கிறது சிக்னிஃபிகண்ட். ஓகேங்களா? சிக்னிஃபிகண்ட்னா ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து காஸ்ட்டை வச்சு ஓட் வாங்கலாம், பட் இட் இஸ் நாட் சஃபிஷியண்ட்டான ஓட் பேங்க் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து நம்ம காஸ்ட்டை மட்டும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்ம எலக்ட்ரேட் வந்து ரொம்ப டைவர்ஸான எலக்ட்ரேட், அதாவது வந்து ஒரே கான்ஸ்டியூன்சிஸில் வந்து ஹை காஸ்ட் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஹை காஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, அப்பர் காஸ்ட்ஸ் இருப்பாங்க, லோவர் காஸ்ட்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் தலித்ஸ் இருப்பாங்க, அப்புறம் ரிச் இருப்பாங்க, அப்புறம் புவர் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒரே ஒரு க்ரைட்டீரியாவை வந்து மட்டும் மனசில் வச்சு ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து டிக்கெட் கொடுக்க முடியாது. பிகாஸ் இஃப் இட் கேட்டர்ஸ் டு த நீட்ஸ் ஆஃப் ஒரு காஸ்ட்டை மட்டும் நம்ம கண்டுக்கிட்டோம்னா நம்மளை மற்ற காஸ்ட்டோட ஓட் பேங்க் போய்டும், இந்த காஸ்ட்டை மட்டும் கண்டுக்கிட்டோம்னா அந்த காஸ்ட்டோட ஓட் பேங்க் போய்டும். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. பிகாஸ் வி ஹேவ் மேஜர் கிளாஸ் டிவிஷன்ஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி ஒரு பார்ட்டிலேருந்து இன்னொரு பார்ட்டிக்கு வந்து ஸ்விட்சிங் அலைன்மெண்ட்ஸ், அதாவது பீப்புள் வந்து ஒரு பார்ட்டி கூட மட்டும் இல்லாமல் இன்னொரு பார்ட்டிக்கும் வந்து அலைன் பண்ணிக்கிறாங்க, ஒரு எலெக்ஷனுக்கும் மாற்றி அலைன் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டியில் வந்து சில ஸ்ட்ராங் லீடர்ஸ் இருப்பாங்க, நம்ம இந்த லீடருக்கு எந்த காஸ்ட்டில் இருக்காங்களோ அந்த லீடருக்கு ஓட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஃபியூ ஸ்ட்ராங் ஹோல்ஸ் இருக்குது. அதனால நம்ம இந்த ஆர்டிக்கல் மூலமாக என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, வெறும் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மூலமாகவும் அப்புறம் நல்ல கவர்மெண்ட் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர மூலமாக மட்டும்தான் மக்களை வந்து நல்லா நம்மக்கிட்ட இழுத்து கொண்டு வந்து நம்ம ஓட் பேங்கை இன்க்ரீஸ் பண்ண முடியுமே தவிர, காஸ்ட் பேஸ்டை வச்சு நம்ம வந்து ஓட் பேங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறது வருங்காலத்தில் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆர்டிக்கலுக்கு போயிடலாம். இதில் வந்து த மர்டர் மோஸ்ட் ஃபவுல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த ஃபார்மர்ஸ் மூவ்மெண்ட் மஸ்ட் நாட் லெட் தேர் பிளாட்ஃபார்ம் டு பி யூஸ்ட் பை செக்டேரியன் அவுட்ஃபிட்ஸ் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம நிஹங்ஸ் அப்படிங்கிறத ஒருத்தங்களை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அந்த ப்ரூட்டல் மர்டர் ஆஃப் தலித் சிக் மேன் பை குரூப் ஆஃப் நிஹங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நிஹங்ஸ் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸில் இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து அவங்கள பற்றி படிச்சுக்கலாம். த நிஹங்ஸ் வந்து தே ட்ரேஸ் தேர் ஒரிஜின்ஸ் டு த ஃபவுண்டிங் ஆஃப் த கல்சா பந்த் பை த 10th சிக் குரு கோபிந்த் சிங் அரௌண்ட் 1699. ஓகேங்களா? 1699 குரு கோபிந்த் சிங் இருந்தார் இல்லையா? குரு கோபிந்த் சிங் அவர் வந்து 10th சிக் குரு தான் குரு கோபிந்த் சிங். அந்த கல்சா பந்த் அவர் வந்து கல்சா பந்த் அப்படின்னு வந்து ஒன்று ஆரம்பிச்சிருந்தாரு. இந்த நிஹங் வந்து அவங்களோட ஒரிஜினை வந்து அந்த கல்சா பந்துக்கு வந்து ட்ரேஸ் பண்ணுவாங்க. அங்கேருந்து தான் இந்த நிஹங் வந்து ஆரம்பிச்சிச்சு. அந்த கல்சா பந்த் ஆரம்பித்தது வந்து ஆனந்த்பூர் சாஹிப் தான் பர்த் பிளேஸ் ஆஃப் கல்சா பந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போ வரைக்கும் நிஹங் கேதரிங்ஸ்க்கு வந்து மெயின் பிளேஸாக இருக்கிறது வந்து அந்த ஆனந்த்பூர் சாஹிப் தான். ஓகேங்களா? Nihangs play a major role in defending the Sikhs during the repeated attacks of the Afghan invader Ahmad Shah Abdali. அஹமத் ஷா அப்தாலி வந்து நம்மளோட நாட்டை வந்து படையெடுத்து வரும்போது இந்த நிஹங்ஸ் தான் வந்து பிளேட் அ மேஜர் ரோல். அவங்கள வந்து விரட்டி அடிக்க, அதாவது டிஃபெண்ட் பண்ணுறதுல, இந்தியாவை டிஃபெண்ட் பண்ணுறதுல வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணாங்க மிட் 18th century அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் தி ஆக்குபைட் அ ப்ரைம் பொசிஷன் இன் த ஆர்மி ஆஃப்
ஆர்மி ஆஃப் மகாராஜா ரஞ்சித் சிங். ஓகேங்களா, மகாராஜா ரஞ்சித் சிங்கோட ஆர்மியில் வந்து ப்ரைம் பொசிஷனில் இருந்தாங்க நிஹங்ஸ் அப்படிங்கிறதையும் இந்த ஆர்டிக்கலில் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கணும். நிஹங்ஸ் வந்து அவங்களோட ஒரிஜினல் எங்கே ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் அவங்களோட சிக்னிஃபிகன்ஸ் எங்கே, அதுக்கப்புறம் அவங்களோட ஹிஸ்ட்ரியில் அவங்களோட இடம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் இன்னொரு இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹோலா மஹல்லா இது வந்து சிக் ஃபெஸ்டிவல். இது வந்து இந்த நிஹங்ஸும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது மோஸ்ட்லி மார்ச் மாதத்தில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இட்ஸ் அ 3 day லாங் ஃபெஸ்டிவல். 3 நாள் நடக்கும் இந்த ஃபெஸ்டிவல் ஹோலா மஹல்லா. இதை வந்து சிக்ஸும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த மெயினாக இந்த நிஹங்ஸுங்கிறவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க மார்ச் மாதத்தில். இது வந்து ஒரு 3 day ஃபெஸ்டிவல். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல்குள்ளே போயிடலாம். அலார்மிங் ஹங்கர் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்டிஃபேக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து த லோ ரேங்க் ஆன் த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் ஷுட் புஷ் இந்தியா டு லுக் அகெயின் அட் இட்ஸ் பாலிசிஸ் அண்ட் இன்டர்வென்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸை வந்து யார் ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். 2006 வந்து இது ஆரம்பிச்சிச்சு. 2006 வந்து IFPRI, அதாவது US பேஸ்டு NGO வந்து IFPRI ப்ளஸ் வந்து வெல்த் ஹங்கர் ஹெல்ஃபே ப்ளஸ் கன்சர்ன் வேர்ல்டு வைட், இவங்க வந்து 3 பேரும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 2018 வந்து IFPRI வந்து பேக் வாங்கிடுச்சு. அதுலேருந்து வெல்த் ஹங்கர் ஹெல்ஃபேவும் கன்சர்ன் வேர்ல்டு வைடும் மட்டும்தான் இந்த இதை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, 2021 படி இந்தியாவோட ரேங்க் வந்து 101 ரேங்காக இருக்குது. 101 ரேங்காக இருக்குது. லாஸ்ட் டைம்லேருந்து இப்போ வந்து நம்ம நிறையா பொசிஷன்ஸ் வந்து கீழே விழுந்துட்டோம். ஓகேங்களா, 116 கண்ட்ரீஸில் வந்து நம்மளோட ரேங்க் வந்து 101 இருக்குது. நம்மளை விட நம்மளோட கவுண்டர் பார்ட்ஸ், அதாவது பங்களாதேஷ் ஆகட்டும், சப்சாஹாரன் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து நம்மளை விட நல்ல ரேங்க்கில் இருக்காங்க அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து இந்த இதை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதாவது நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ண மெத்தட் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து அந்த மெத்தடை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் நம்ம வந்து என்ன மெஷர்ஸில் வந்து அதை கேல்குலேட் பண்ணியிருக்காங்கங்கிறத வந்து நம்ம இப்போ அக்கௌண்ட்டில் எடுத்துக்கணும். ஏற்கனவே இதை பற்றி படிச்சிருக்கோம், பட் ஸ்டில் இதை பற்றி இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸை கேல்குலேட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு 4 காம்பனன்ட்ஸ் வேணும். ஓகேங்களா, 4 காம்பனன்ட்ஸ் என்னென்னா இன்சஃபிஷியன்ட் கேலரி இன்டேக் வந்து இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது, தேவையான அளவு கேலரி இன்டேக் எடுக்காமல் இருக்கிறது. அப்புறம் வேஸ்டிங்னா என்னென்னா லோ வெயிட் ஃபார் ஹைட்டு, இந்த ஹைட்டுக்கு வந்து இந்த வெயிட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து வேஸ்டிங். குழந்தைங்களில் இந்த ஹைட்டுக்கு வந்து இந்த வெயிட் இருக்கணுங்கிறது வேஸ்டிங். ஸ்டண்டிங், லோ ஹைட் ஃபார் ஏஜ், இந்த ஏஜுக்கு வந்து இந்த ஹைட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டண்டிங். அதை விட வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டண்டிங். மார்ட்டாலிட்டி, சைல்டு மார்ட்டாலிட்டினா மார்ட்டாலிட்டி அண்டர் த ஏஜ் 5. இதை வச்சு தான் வந்து குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸை வந்து கேல்குலேட் பண்ணுறாங்க. இந்த 4 காம்பனன்ட்ஸையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த டேட்டாவில் வந்து 33% வெயிட்டேஜ், அதாவது குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸை கேல்குலேட் பண்ணுறதுக்கு 33% வெயிட்டேஜ் வந்து இன்சஃபிஷியன்ட் கேலரி இன்டேக் வந்து கொடுத்துருக்காங்க. கேலரி இன்டேக் வந்து எவ்வளோ இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாவை எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சுரல் ஆர்கனைசேஷன்லேருந்து எடுக்கிறாங்க. அந்த ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் ஒரு கண்ட்ரிலையும் வந்து இந்த கேலரி இன்டேக் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அதை வச்சு அந்த டேட்டா எடுக்கிறாங்க. அந்த டேட்டா வச்சு நம்ம கண்ட்ரி வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அப்படியே நம்ம கவர்மெண்ட் வந்து கிளைம் பண்ணாலும் நம்ம NSSO டேட்டா இருக்குது இல்லையா, நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன், அதோட டேட்டா வந்து FAO டேட்டாவை விட இன்னும் மோசமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இன்னும் மோசமான நிலைமையில தான் இருக்கோம் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேலரி சஃபிஷியன்சிங்கிறது வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. அந்த கேலரி சஃபிஷியன்சியை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து கேல்குலேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கான விஷயம். எப்படின்னா சில ஸ்டேட்ஸில் வந்து ரீஜனல் வேரியேஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஓகேங்களா, ரீஜனல் வேரியேஷன்ஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா பீகார் யூபி ஒரு செக்ட் வச்சுக்கோங்க, அப்புறம் தமிழ்நாடு, கேரளா. ஓகேங்களா, இதில் வந்து என்ன நடக்குதுன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிசீஸ் என்விரான்மெண்ட். ஓகேங்களா,
டிசீஸ் என்விரான்மெண்ட் வந்து பீகார் உத்தரப்பிரதேஷில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், தமிழ்நாடு கேரளாவில் வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பீகார் உத்தரப்பிரதேஷில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், கேரளா தமிழ்நாட்டில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து பீகார் உத்தரப்பிரதேஷில் இருக்க ஆளுங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும், இதே கேரளா தமிழ்நாடுல வந்து கம்மியாக இருக்கும். ஸோ பீகார் உத்தரப்பிரதேஷில் இருக்க ஆளுங்க வந்து ஜாஸ்தியாக கேலரி இன்டேக் எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சஃபிஷியன்ட் கேலரி இன்டேக் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. கேரளா தமிழ்நாடுல இருக்கவங்க கம்மியாக கேலரி இன்டேக் எடுத்துக்கிறதுனால நம்ம வந்து கம்மியாக அவங்க கிட்ட சஃபிஷியன்ட் கேலரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ரீஜனல் வேரியேஷன்ஸ் இருக்கிறதுனால வெறும் கேலரி இன்டேக்கை வச்சு மட்டும் நம்ம வந்து இதை வந்து டிட்டர்மைன் பண்ணிட முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம கண்ட்ரியில் வேஸ்டிங் பர்சன்டேஜ் வந்து 17.3 வந்து ப்ரிவலன்ஸாக இருக்குது. ஓகேங்களா? இது வந்து வேஸ்டிங் வந்து அக்யூட் அண்ட் ஷார்ட் டேர்ம் மெஷர்னு சொல்கிறாங்க. அதாவது லோ வெயிட் ஃபார் ஹைட்டுங்கிறது ரொம்ப சின்ன வயசுலேருந்து ரொம்ப கம்மியான ஸ்டேஜில், அதாவது ஒரு 3 வயசு 4 வயசில் இருக்கும்போது அதை வந்து வேஸ்டிங்னு சொல்கிறாங்க. அதே வந்து ரொம்ப நாள் கண்டினியூ ஆச்சுன்னா, அதாவது லோ ஹைட் ஃபார் இந்த ஒரு ஏஜ் வளர்ந்ததுக்கப்புறமும் கரெக்டான ஹைட் வரலைன்னா அதை வந்து ஸ்டண்டிங்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம வேஸ்டிங் ப்ரிவலன்ஸ் வந்து 17.3 இருக்கும், அது வந்து ரொம்ப அலார்மிங்கான ஸ்டேஜில் இருக்கும். இதே வந்து ஸ்டண்டிங் வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து பயங்கரமாக கம்மி பண்ணியிருக்காங்க. எப்படின்னா 54.3%லேருந்து 34.7% கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து ரொம்ப நல்ல விஷயமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். வேஸ்டிங் வந்து எப்படி அக்யூட் அண்ட் ஷார்ட் டேர்மோ அதே வந்து ஸ்டண்டிங் வந்து நம்ம லாங் டேர்ம்னு சொல்லலாம். ஸ்டண்டிங் வந்து லாங் டேர்ம் க்ரானிக் அப்படின்னு சொல்லலாம், லாங் டேர்ம் அண்ட் க்ரானிக் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்மளோட மார்ட்டாலிட்டி வந்து இந்தியன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது. மற்ற கண்ட்ரிஸை வந்து கம்பேர் பண்ணும்போது நம்ம மார்ட்டாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. மற்ற பங்களாதேஷ், சப்சஹாரன் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் இதிலெல்லாம் வந்து குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில் அவங்க வந்து வே அஹெடாக இருந்தாலும் நம்மளோட மார்ட்டாலிட்டி ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. பிகாஸ் நம்ம ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பெட்டராக இருக்கிறதுனால, ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால நம்மளோட மார்ட்டாலிட்டி ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலில் ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம என்ன தான் 101 ரேங்க் வந்தாலுமே நம்ம கவர்மெண்ட் வந்து அந்த கிளைமை வந்து அந்த ரேங்க்கை வந்து டிஸ்மிஸ் பண்ணாலுமே நம்மக்கிட்ட வந்து வேஸ்டிங் வந்து 17.3% ப்ரிவலன்ஸில் இருக்குது. அதே மாதிரி மற்ற காம்பனன்ட்ஸில் வந்து, அதாவது அக்யூட் ஷார்ட்டேஜ் ஆஃப் கேலரி இன்டேக் வந்து நம்மக்கிட்ட நிறையாவே இருக்குது. ஸோ இதெல்லாம் க்ரைட்டீரியாவில் வச்சு நம்ம வந்து நிறையா ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறத வச்சு இந்த ஆர்டிக்கலை முடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல் பார்த்துக்கலாம். இதில் வந்து யுவராஜ் சிங் அரெஸ்டட் லெட் அவுட் ஆன் பெயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா, கிரிக்கெட்டர் யுவராஜ் சிங் வாஸ் அரெஸ்டட் பை ஹரியானா போலீஸ் ஆன் சாட்டர்டே இன் a case pertaining to offensive remarks against scheduled caste on a social media platform. He was later released on interim bail அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு மற்ற விஷயத்தில் வந்து இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் இல்லைனாலும் நம்ம வந்து ஆர்டிக்கல் 17 படி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸாக இருக்குது. ஓகேங்களா? நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ரைட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து குவாலிஃபைடு ரைட், இன்னொன்று வந்து அப்சல்யூட் ரைட். குவாலிஃபைடு ரைட்னா என்னென்னா, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இப்போது ரைட் டு ஸ்பீச்சு, அதெல்லாம் வந்து ரைட் டு அசம்பிள், அதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு இருக்குது. நம்ம என்ன வேணால் பேசிட முடியாது, எங்கே வேணால் அசம்பிள் ஆகிட முடியாது. ஸோ அந்த மாதிரி ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அப்சல்யூட் ரைட்ஸ்ன்னு சிலது இருக்குது. அந்த ரைட்ஸ் என்னென்னா, என்ன நடந்தாலும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லாமல் யார் என்ன பண்ணாலும் அது வந்து அப்சல்யூட், அதாவது அந்த ரைட் வந்து மீறப்பட்டுச்சுன்னா அவங்க வந்து கண்டிப்பாக இது பண்ணப்படுவாங்க, அரெஸ்ட் செய்யப்படுவாங்க. அதில் வந்து ஆர்டிக்கல் 17 வந்து ஒரு மேஜர் ஆர்டிக்கலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். நம்ம ஒரு விஷயம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே அப்சல்யூட்டாக இருக்கிற ஒரே ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 17 தான். ஓகேங்களா? எதில் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் ஃபைல் பண்ணது பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் அகேன்ஸ்ட் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ் அண்டர் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் வந்து பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி லைஸ் வித் த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ப்ரைமரியாக ஆக்ஷன் எடுக்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது. பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் அகேன்ஸ்ட் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ்க்கு வந்து ஆக்ஷன் எடுக்கிறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான். அதே மாதிரி ஆர்டிக்கல் 17 வந்து அப்சல்யூட் ஆர்டிக்கல் அப்படிங்கிறது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கலுக்கு போயிடலாம். இதில் வந்து சைனா டெஸ்டட் நியூக்ளியர் கேப்பபிள் ஹைப்பர்சானிக் மிசைல் சேஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அட்வான்ஸ்டு ஸ்பேஸ் கேப்பபிலிட்டி காட் பை யூஎஸ் இன்டெலிஜென்ஸ் பை சர்ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து த அட்வான்ஸ் ஸ்பேஸ் கேப்பபிலிட்டி காட் யூஎஸ் இன்டெலிஜென்ஸ் பை சர்ப்ரைஸ், அதாவது ஹைப்பர்சானிக் மிசைல் டெக்னாலஜிங்கிறது நியூக்ளியர் கேப்பபிள் ஹைப்பர்சானிக் மிசைல் டெக்னாலஜிங்கிறது ரொம்ப அட்வான்ஸ்டான கண்ட்ரிஸான யூஎஸ், ரஷ்யா, சைனா இவங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேங்களா. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெக்னாலஜி. பிகாஸ் இது வந்து டிடெக்ட் பண்ணுறதும் ட்ராக் பண்ணுறதும் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். இதை டிடெக்ட் பண்ணுறதும் ட்ராக் பண்ணுறதும் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். பிகாஸ் இது ஹைப்பர்சோனிக் ஸ்பீடில் மூவ் பண்ணுறதுனால இதை டிடெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இது வந்து அர்த்தோட ஆர்பிட்டில், அதாவது ராக்கெட்டில் லான்ச் பண்ண உடனே இது அர்த்தோட ஆர்பிட்டில் போயிடும். ஓகேங்களா. அர்த்தோட ஆர்பிட்டில் போனது மட்டும் இல்லாமல் இது வந்து அர்த்தோட ஆர்பிட்டை கிளைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது வந்து க்ரூஸ் மோடில் போயிடும். கொஞ்சம் நாளோ கொஞ்சம் நேரமோ கழித்து க்ரூஸ் மோடில் போய் டார்கெட்டை வந்து அட்டாக் பண்ணும். ஒரு வேளை அது நியூக்ளியர் கேப்பபிள் ஹைப்பர்சானிக் மிசைலாக இருந்துச்சுன்னா டார்கெட்டை வந்து அட்டாக் பண்ணும். அப்படி டார்கெட்டை அட்டாக் பண்ணும்போது அது ஹைப்பர்சானிக் மிசைலாக இருக்கிறதுனால நம்மளால் வந்து அதை வந்து ட்ரேஸே பண்ண முடியாது. அதனால வந்து ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹை அண்ட் டெக்னாலஜிஸாக வந்து கருதப்படுது. ஓகேங்களா. இது வந்து எப்படி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பேலிஸ்டிக் மிசைல் வந்து பேரபோலிக் ட்ராஜெக்டரியில் போகும். ஆனால் இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் வந்து அர்த்தோட ஆர்பிட்லேயே போகிறதுனால இதை வந்து அர்த்தோட ஆர்பிட்லேயும் போகும். ப்ளஸ் இது வந்து ரொம்ப ஹை ஸ்பீடில் போடுறதுனால இதை ட்ராக் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த ஆர்டிக்கல்லே கொடுத்துருக்காங்க பாருங்க. த மிசைல் ரிப்போர்ட்டட்லி சர்க்கிள் த குளோப் பிஃபோர் ரீச்சிங் இட்ஸ் டார்கெட் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். த மிசைல் ரிப்போர்ட்டட்லி சர்க்கிள் த குளோப் பிஃபோர் ஸ்பீடிங் டுவர்ட்ஸ் இட்ஸ் டார்கெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேராகிராஃபையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னா சைனா மிலிட்ரி has carried out its first ever test of nuclear capable hypersonic missile. இதுதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் அப்படிங்கிறதையும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல்குள்ளே போயிடலாம். இதில் 165 Yemen rebels killed near Marib அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மரீப் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து மேப் கொஸ்டினில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மரீப் எங்கே இருக்குதுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். மரீப் வந்து யமனில் இருக்குது. ஓகேங்களா. யமனில் இருக்குது மரீப். இந்த நியூஸ் ஆர்டிக்கல்லேருந்து நம்ம இதை மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து யமன் வந்து எந்த இடத்துல இருக்குது, அதாவது சுற்றி எந்தெந்த சீஸ் இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும்ல என்னென்ன இடம் இருக்குது, அதாவது ஸ்டேட்ஸ் என்னென்ன இருக்குது, எந்த கண்ட்ரிஸ் எல்லாம் அதை பார்டர் பண்ணியிருக்கு, இதெல்லாம் வந்து நீங்கள் மேப்பில் பார்த்து வச்சுக்கணும். பிகாஸ் இந்த ஏரியா வந்து நியூஸில் வந்திருக்கிறதுனால யமனை சுற்றி எந்தெந்த கண்ட்ரிஸ் இருக்குது, என்னென்ன சீஸ் இருக்குது, என்னென்ன கல்ஃப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மரீப் வந்து யமனில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல்குள்ளே போயிடலாம். இதில் வந்து த ஃபவுண்டர் ஆஃப் மினி இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார் சையத் அஹமத் கான்ஸ் ஐடியாஸ் ஆன் ஆர் ரிலீஜியஸ் யூனிட்டி அண்ட் த யூஸ் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் நேஷ்னல் இன்டகிரேஷன் ஆர் ஸ்டில் ரெலவெண்ட் அப்படிங்கிறத வந்து இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம சார் சையத் அஹமத் கானை பற்றி நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஓகேங்களா. இதில் வந்து நம்ம சார் சையத் அஹமத் கானை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா. ஹீ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி. ஓகேங்களா. அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியோட ஃபவுண்டர் வந்து சார் சையத் அஹமத் கான் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஹி வாஸ் அ கிரிட்டிக்கல் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எவர் சின்ஸ் இட்ஸ் ஃபார்மேஷன். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ஃபார்ம் ஆன டைம்லேருந்து அதாவது சார் சையத் அஹமத் கான் வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக தான் இருந்திருக்காரு. அகேன்ஸ்டாக இந்த சென்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆன டைம்லேருந்து அது வந்து ஒரு முஸ்லிம்ஸ்க்கு வந்து அகேன்ஸ்டான ஆர்கனைசேஷன் அப்படின்னு வந்து அவர் நினச்சிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அவரை பற்றி மற்ற ஃபேக்ட்ஸும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் ப்ரிலிம்ஸில் அவரை பற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்ற ஃபேக்ட்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹீ ஆல்சோ அட்வொகேட்டட் இன்டர்ஃபெய்த் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ஹிந்துஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் கிறிஸ்டியன்ஸ்க்கும் நடுவில் இன்டர்ஃபெய்த் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், மற்ற எல்லா ரிலீஜன்ஸ்க்கும் நடுவில் இன்டர்ஃபெய்த் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுங்கிறத வந்து அவர் சொன்னார். ஹி வாஸ் அ ஸ்காலர் ஆன் கிறிஸ்டியானிட்டியை பற்றி அவர் நிறையா படிச்சிருந்தார். அதை பற்றி அவர் புக்கும் எழுதியிருந்தார். அந்த புக்கு பேர் கமெண்ட்ரி ஆன் த ஹோலி பைபிள். ஓகேங்களா. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த புக்கு பேர் வந்து கமெண்ட்ரி ஆன் த ஹோலி பைபிள். ஓகேங்களா. 1869 வந்து அவர் ஒரு அவார்டு வாங்கியிருந்தார். ஓகேங்களா.
அது என்னன்னா ஆர்டர் ஆஃப் ஸ்டார் ஆஃப் இந்தியா ஃப்ரம் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஆர்டர் ஆஃப் ஸ்டார் ஆஃப் இந்தியா ஃப்ரம் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவார்டு வந்து அவர் 1869 வந்து வாங்கியிருந்தார். அப்புறம் he became the founder of Aligarh Muslim University. ஏற்கனவே நம்ம அதை படிச்சிட்டோம். He is believed to be the first Indian Muslim who understood the need of fresh orientation of Islam. இஸ்லாம் வந்து பழைய மாதிரி இல்லாமல் ஃப்ரெஷ் ஓரியன்டேஷன் ஆஃப் இஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து தெளிவாக சொல்லியிருந்தார். அப்புறம் he was an advocate of Urdu அதே ஆஃப் ஆல் இந்தியன் முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து உருதுவை வந்து எல்லா இந்தியன் முஸ்லிம்ஸும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. அவரோட ஒர்க் வந்து லாங்குவேஜை மட்டும் ப்ராப்பகேட் பண்ணாமல் அது வந்து எல்லா ரிலீஜன்ஸோட யூனிட்டியும் வந்து ப்ராப்பகேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆர்டிக்கலில் ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் என்னென்னா, he was nominated to the Viceroy's Legislative Council in 1878. யார்? சார் சையத் அஹமத் கான் வந்து வைஸ்ராய்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து நாமினேட் ஆகிருக்காரு. எலெக்ட் ஆகலை, நாமினேட் ஆகிருக்காரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஹி சப்போர்ட்டட் தாதாபாய் நவ்ரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, மற்ற பழைய லீடர்ஸ் எல்லாரையும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா ஃபார் ஆப்டெனிங் ரெப்ரசன்டேஷன் ஃபார் இந்தியன்ஸ் இன் த இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் சிவில் சர்வீசஸ். ஓகேங்களா? அதனால் நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும். தாதாபாய் நவ்ரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, மற்ற பெரிய லீடர்ஸ் எல்லாம் வந்து அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா ஃபார் ஆப்டெனிங் ரெப்ரசன்டேஷன் ஃபார் இந்தியன்ஸ் இன் த கவர்மெண்ட் அண்ட் இன் த சிவில் சர்வீசஸ் அப்படிங்கிறது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் இன்னொரு புக்கும் எழுதியிருக்காரு. என்னென்னா ரீசன்ஸ் ஃபார் இந்தியன் ரிவோல்ட் ஆஃப் 1857 அப்படிங்கிற ரீசன்ஸ் ஃபார் இந்தியன் ரிவோல்ட் ஆஃப் 1857 இந்தியன் ரிவோல்ட் ஆஃப் 1857 பற்றி எழுதியிருக்காரு. ஏன்னா இந்த ரிவோல்ட்டில் வந்து அவரோட சொந்தக்காரங்க நிறையா பேர் இறந்து போயிருக்காங்க. அதனால் இந்த புக்கை வந்து எழுதியிருக்காங்க. அந்த புக்கோட பேர் வந்து அஸ்பாப் இ பகவத் ஏ ஹிந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இங்கிலீஷில் வந்து ரீசன்ஸ் ஃபார் த இந்தியன் ரிவோல்ட் ஆஃப் 1857 அப்படின்னும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல்குள்ளே போயிடலாம். இதில் அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் போர்ட்டல் சீஸ் குட் டிராஃபிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து த மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் வந்து அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸை வந்து 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த 4 டைப்ஸ் என்னென்னா ஆக்குபேஷன் வைஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, ஸ்பெஷலைஸ்டு டிஸ்ட்ரெஸ்டு கேட்டகரிஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி மூலமாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, அப்புறம் சர்வீஸ் கேட்டகரிஸ் அப்படின்னு 4 மூலமாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஆக்குபேஷன் மூலமாக கிளாஸிஃபை பண்ணது யாருன்னா ஆக்குபேஷன் மூலமாக கிளாஸிஃபை பண்ணது வந்து ஒரு நிமிஷம் ஓகேவா, அதாவது ஃபிஷர்மென், லேண்ட்லெஸ் அக்ரிகல்ச்சுரல் லேபரர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸு, அதுக்கப்புறம் பிடி ரோலிங்கு, வீவர்ஸு, workers in stone quarries, oil mills, brick kilns, saw mills, leather workers, packing and labeling, workers in animal husbandry, etc. இவங்கெல்லாம் வந்து ஆக்குபேஷன் மூலமாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிஷர்மென், லேண்ட்லெஸ் அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ், ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், பிடி ரோலிங், வீவர்ஸ், ஒர்க்கர்ஸ் இன் ஸ்டோன் குவாரிஸ், ஆயில் மில்ஸ், பிரிக் கில்ன்ஸ், saw mills, leather workers, packing and labeling, workers in animal husbandry. ஓகேங்களா? அடுத்தது வந்து நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் மூலமா வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறது யாருன்னா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், கேஷுவல் லேபரர்ஸ், கான்ட்ராக்ட் லேபரர்ஸ், பாண்டட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ். மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், கேஷுவல் லேபரர்ஸ், கான்ட்ராக்ட் லேபரர்ஸ், பாண்டட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் லேபர்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து ஸ்பெஷலி டிஸ்ட்ரெஸ்டு கேட்டகரிஸ். அதில் வந்து ஸ்கேவெஞ்சர்ஸ், டோடி டேப்பர்ஸ், லோடர்ஸ், அன்லோடர்ஸ், இவங்க 4 பேரை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸ்கேவெஞ்சர்ஸ், டோடி டேப்பர்ஸ், லோடர்ஸ், அன்லோடர்ஸ், இவங்க 4 பேரையும் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து சர்வீஸ் கேட்டகரிஸில் வந்து டொமெஸ்டிக் ஒர்க்கர்ஸ், வெஜிடபிள் வெண்டர்ஸ், ஃப்ரூட் வெண்டர்ஸ், பேவ்மெண்ட் வெண்டர்ஸ், நியூஸ் பேப்பர் வெண்டர்ஸ், ஹேண்ட் கார்ட் ஆப்ரேட்டர்ஸ், இவங்க எல்லாத்தையும் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் கேட்டகரியில் வந்து டொமெஸ்டிக் வெண்டர்ஸ், வெஜிடபிள் வெண்டர்ஸ், ஃப்ரூட் வெண்டர்ஸ், பேமெண்ட் வெண்டர்ஸ், நியூஸ் பேப்பர் வெண்டர்ஸ், ஹேண்ட் கார்ட் ஆப்ரேட்டர்ஸ், இவங்க எல்லாரையும் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ்னால் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அன்ஆர்கனைஸ்ட்
அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ப்ராப்பர் டெஃபினேஷன் இருக்குது. அந்த டெஃபினேஷன் எதில் இருக்குன்னா செக்ஷன் 2 ஆஃப் அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் சோஷியல் செக்யூரிட்டி ஆக்ட் 2008 செக்ஷன் 2 ஆஃப் அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் சோஷியல் செக்யூரிட்டி ஆக்ட் 2008 படி அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ்னால் யாருன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா ப்ரொடக்ஷன் ஆர் சர்வீஸ் ஓரியன்ட் என்டர்பிரைஸ் ஓன் பை இண்டிவிஜுவல்ஸ் ஆர் செல்ஃப் எம்ப்ளாய்டு ஒர்க்கர்ஸ். இண்டிவிஜுவல்ஸோ இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு ஒர்க்கர்ஸோ வந்து ஏதாவது என்டர்பிரைஸ் வந்து ஓன் பண்ணியிருந்தா, செல்ஃப் எம்ப்ளாய்டுனா யாருன்னா மற்ற யார்கிட்டையும் வேலை பார்க்காம அவங்க வந்து ஏதாவதும் தனியாக இந்த மாதிரி பிக்கிள் போடுறது அந்த மாதிரி ஏதாவது அன்ஆர்கனைஸ்டு ஒர்க் வந்து வச்சுருந்தாங்கன்னா, என்டர்பிரைஸ் ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா அவங்க தான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு. ஓகேங்களா. அப்புறம் அவங்க இன்கம் வந்து பிலோ த த்ரெஷ்ஹோல்டாக இருக்கணும். ஆர் ஓனிங் லேண்ட் பிலோ நோட்டிஃபைட் லிமிட். அவங்க இன்கம் வந்து பிலோ த்ரெஷ்ஹோல்டாக இருந்தாலோ இந்த நோட்டிஃபைட் லிமிட்டுக்கு கீழே லேண்ட் வந்து வச்சுருந்தாங்களோ அவங்க வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் இஃப் ஒர்க்கர்ஸ் ஆர் எம்ப்ளாய்டுன்னு நம்ம யார் சொல்லலாம்னா தென் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் cannot exceed 10. டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு என்டர்பிரைஸில் வந்து 10க்கு மேலே இல்லாமல் இருக்கணும். அதுதான் வந்து செக்ஷன் 2 ஆஃப் அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் சோஷியல் செக்யூரிட்டி ஆக்டில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதாவது அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ்னால் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தால் அவங்க வந்து எம்ப்ளாயர் கீழே இருக்கக்கூடாது. ஏதாவது அன்ஆர்கனைஸ் செக்டார் ஜாபில் இருக்கணும். அது அவங்க இன்கம் வந்து பிலோ த்ரெஷ்ஹோல்டாக இருக்கணும். அப்புறம் லேண்ட் ஓனிங்கும் வந்து இந்த பர்டிகுலர் நோட்டிஃபைட் லிமிட்டுக்கு கீழே தான் அவங்க வந்து லேண்ட் வச்சுக்கணும். ஓகேங்களா. லேண்ட் ஓனர்ஷிப்பு. இதே வந்து எம்ப்ளாய்டாக இருந்தாங்கன்னா அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து 10க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து are essentially those who do not have the benefit of pension, provident fund, gratuity, maternity leave etc. and mostly found on daily and hourly wages. இவங்களுக்கு வந்து பென்ஷன் கிடையாது, ப்ராவிடென்ட் ஃபண்ட் கிடையாது, கிராஜுவிட்டி கிடையாது, மெட்டர்னிட்டி லீவு எதுவுமே கிடையாது. இது வந்து டெய்லி வந்து இவ்வளோ சம்பளம், ஹார்லி இவ்வளோ சம்பளம் அப்படின்னு ஒர்க் பண்ணுறவங்க தான் மேஜராக அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸாக இருக்காங்க. அதே மாதிரி அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் வந்து ட்ரேட் யூனியன்ஸ் வந்து பெருசாக அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸை வந்து கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிறதையும், ட்ரேட் யூனியன்ஸ் வந்து அவங்கள பெருசாக கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளஸ் இந்த ஆர்டிக்கலில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா over 4 crore unorganized workers had been registered on the eShram portal in 2 months of its launch. இந்த eShram portal மூலமா அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ்க்கு அவங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் வந்து eShram portal மூலமா கிடைக்கும் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இந்த eShram போர்ட்டலை பற்றி சொல்லிடுறேன். இந்த டுடேஸ் பிஐபி, அதாவது இன்றைக்கி பிஐபியில் வந்து ஒரே ஒரு நியூஸ் மட்டும் தான் கவர் பண்ணியிருக்காங்க. அது வந்து eShram போர்ட்டலை பற்றி மட்டும்தான் கவர் பண்ணியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the Ministry of Labour and Employment has launched the eShram portal for creating a national database of unorganized workers which will be seeded with ஆதார் பேஸ் பண்ணி வச்சு நேஷ்னல் டேட்டாபேஸ் ஆஃப் அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த eShram போர்ட்டல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் நேஷ்னல் டேட்டாபேஸ் ஆஃப் அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர். இதுதான் ஃபஸ்ட்டாக க்ரியேட் பண்ணுற நேஷ்னல் டேட்டாபேஸ்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இன்க்ளூடிங் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், கிக்கு, பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. The portal will prove to be a huge boost towards the last mile delivery of welfare schemes for the crores of unorganized workers. அதாவது லாஸ்ட் மைல் டெலிவரி ஆஃப் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், அதாவது இந்த பென்ஷனு, ப்ராவிடென்ட் ஃபண்டு, மெட்டர்னிட்டி ரிலீஃப் எல்லாமே வந்து அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ்க்கும் போகணும். அதுக்காக தான் வந்து இந்த போர்ட்டல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்டலில் வந்து நிறையா 2 monthஸில் வந்து over 4 crore unorganized ஒர்க்கர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த நியூஸ் ஆர்டிக்கலே. அப்புறம் நான் 2 விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதாவது அந்த கச்சத்தீவு ஃபிஷர்மென்ஸ் டிஸ்பியூட் இஷ்யூவில் வந்து ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் செட்டப் பண்ணாங்க 2004. அந்த ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் மூலமா நம்மளுக்கு எந்த ரெசல்யூஷனும் கிடைக்கல அப்படிங்கிறத வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2004 வந்து ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் வந்து செட்டப் பண்ணாங்க, இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் சேர்ந்து. அது வந்து எந்த ரெசல்யூஷனுமே கொடுக்கல இப்போ வரைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து ஆர்டிகல் 17 நம்ம படித்தோம். ஆர்டிகல் 17 வந்து அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி தான் ஆர்டிகல் 17. இது வந்து ஒரு அப்சல்யூட் ஆர்டிக்கல். ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதோட இந்த 18th அக்டோபரோட நியூஸ் ஆர்டிகல்ஸ், அதாவது ஹிந்து அனாலிசிஸும் பிஐபி அனாலிசிஸும் கம்ப்ளீட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.